சீத்தளி பிராணாயாமம். முதுகெலும்பை நேராக வைத்து வசதியாக அமரவும். கண்களை மூடிக்கொள்ளவும். நாக்கை வெளியே நீட்டி அதன் இரு பக்கங்களையும் மேல்நோக்கி சுருட்டி ஒரு குழாய் போன்ற வடிவத்தை உருவாக்கவும். நாக்கினால் செய்யப்பட்ட அந்த குழாய் வழியாக மூச்சை ஆழமாகவும் சீராகவும் உள்ளே இழுக்கவும். அப்போது ஒருவித உறிஞ்சுதல் சத்தம் உண்டாகும். மூச்சை உள்ளே இழுக்கும்போது நாக்கிலும் அன்னப்பகுதியிலும் ஒருவிதமான குளிர்ச்சியை உணரவும். நுரையீரலில் காற்று முழுமையாக நிறைந்தவுடன் நாக்கை உள்ளே இழுத்து கொண்டு வாயை மூடிக்கொள்ளவும். மூக்கின் வழியாக மெதுவாகவும் சீராகவும் காற்றை வெளியே விடவும். உடல் குளிர்ச்சி அடையும் வரை இதே நிலைகளை தேவையான முறைகள் தொடர்ந்து செய்யவும். ரிலாக்ஸ். சீத்காரி பிராணாயாமம். வசதியான ஒரு தியான நிலையில் அமர்ந்து கண்களை மூடி உடலை தளர்த்தி கொள்ளவும். மேல் மற்றும் கீழ்வரிசை பற்களை மென்மையாக ஒன்றோடு ஒன்று சேர்த்து கொள்ளவும். உதடுகளை மட்டும் பிரித்து பற்கள் தெரியும்படி வைக்கவும். நாக்கை சமமாக தட்டையாக வைத்திருக்கவும் அல்லது மடித்து மேல் அன்னத்தில் வைக்கவும். பற்களுக்கு இடையே உள்ள வெளிகள் வழியாக மூச்சை மெதுவாகவும் ஆழமாகவும் உள்ளே இழுக்கவும். மூச்சை இழுக்கும்போது ஏற்படும் அந்த சீரல் ஒலியையும் ஈறுகளில் ஏற்படும் குளிர்ச்சியையும் கவனிக்கவும். நுரையீரலில் காற்று போதுமான அளவு நிறைந்தவுடன் வாயை மூடிக்கொள்ளவும். மூக்கின் வழியாக மெதுவாகவும் சீராகவும் காற்றை வெளியே விடவும். இது ஒரு சுற்றாகும். இதேபோல் 5 முதல் 10 முறை வரை செய்யலாம். பிராமரி பிராணாயாமம். நிலையான ஒரு தியான நிலையில் அமர்ந்து கண்களை மூடி உடல் முழுவதையும் தளர்த்தி கொள்ளவும். உதடுகளை மென்மையாக மூடி வைக்கவும். அதிர்வுகள் நன்றாக தெரிவதற்காக மேல் மற்றும் கீழ்வரிசை பற்களை சற்று இடைவெளி விட்டு வைக்கவும். கைகளின் முழங்கைகளை உயர்த்தி விரல்களால் காதுகளை நன்றாக மூடிக்கொள்ளவும். உங்களது கவனத்தை 2 புருவங்களுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஆக்ஞ சக்கரத்தில் நிலைநிறுத்தவும். 2 மூக்கு துவாரங்கள் வழியாக மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சை உள்ளே இழுக்கவும். மூச்சை மெதுவாக வெளியே விடும்போது ஒரு தேனீ ரீங்காரம் விடுவது போல சவுண்ட் என்ற ஒலியை தொடர்ந்து எழுப்பவும். அடுத்த சுற்றை தொடங்குவதற்கு முன் அந்த ரீங்கார அதிர்வு உங்களது தலைப்பகுதியை முழுவதும் பரவுவதை உணரவும். இதேபோல் 5 முதல் 10 முறைகள் செய்யவும். உஜ்ஜயி பிராணாயாமம். நிலையான ஒரு தியான நிலையில் அமர்ந்து முதுகு தண்டை நேராக வைத்து கண்களை மூடி உடல் முழுவதையும் தாழ்த்தி கொள்ளவும். வாயை மூடிக்கொண்டு தொண்டை பகுதியை சற்றே லேசாக சுருக்கி கொள்ளவும். விழுங்குவதற்கு முயலும்போது தொண்டையில் ஏற்படும் சுருக்கத்தை போன்ற உணர்வு. கைகளை சின்முத்திரையில் முழங்கால்களின் மீது தளர்வாக வைத்து கொள்ளவும். உங்களது கவனத்தை தொண்டை பகுதியில் விசுதி சக்கரம் மற்றும் மூச்சு காற்றின் சீரான ஓட்டத்தின் மீது நிலைநிறுத்தவும். தொண்டையை சுருக்கிய நிலையிலேயே 2 மூக்கு துவாரங்கள் வழியாக மெதுவாகவும் சீராகவும் ஆழமாகவும் மூச்சை உள்ளே இழுக்கவும். மூச்சை உள்ளே இழுக்கும்போது வெளியே விடும்போதும் கடலலை ஓசை போன்ற ஒரு மெல்லிய சத்தம் உராய்வினால் ஏற்படும் ஒலி தொண்டையிலிருந்து சீராக வெளிப்பட வேண்டும். அடுத்த சுற்றை தொடங்குவதற்கு முன் தொண்டையில் ஏற்படும் அந்த மெல்லிய உராய்வையும் அதிலிருந்து உருவாகும் லேசான வெப்பத்தையும் மனதை அமைதிப்படுத்தும் அந்த நாதத்தையும் முழுமையாக கவனித்து உணரவும்.
இதனை 5 முதல் 10 முறை வரை செய்யலாம். மூல பந்தம். நிலையான ஒரு தியான நிலையை அமரவும். உங்களது பிறப்புறுப்பு மற்றும் ஆசனவாய்க்கு இடைப்பட்ட பகுதியில் பெரினியம் அழுத்தம் இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். கண்களை மூடி உடல் முழுவதையும் அசைவற்று தளர்வாக வைக்கவும். உங்களது கவனத்தை இயல்பாக நடக்கும் சுவாசத்தின் மீது நிலைநிறுத்தவும். உங்களது முழு கவனத்தையும் பிறப்புறுப்பு அல்லது ஆசனவாய் சார்ந்த தசை பகுதிகளுக்கு கொண்டு வரவும். இடுப்பு தள தசைகளை மெதுவாக மேல் நோக்கி சுருக்கி இழுக்கவும். தசைகளை சுருக்குவதும் பின் தளர்வதுமாக இந்த பயிற்சியை துடிப்பு போல பல்ஸ் மாற்றி மாற்றி செய்யவும். தசைகளை சுருக்கி தளர்த்தும் இந்த பயிற்சியின் போது சுவாசத்தை தடையின்றி இயல்பாகவும் சீராகவும் வைத்திருக்கவும். உட்டியான பந்தம். கால்களை அகட்டி வைத்து நிற்கவும். ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து பின் முன்னோக்கி சாய்ந்து வாய் வழியாக மூச்சை முழுவதுமாக வெளியே விடவும். கைகளை தொடைகளின் மீது வைத்து கைகளை நேராக நீட்டி உடலின் மேற்பகுதியின் எடையை தாங்கிக் கொள்ளவும். முதுகை தரைக்கு இணையாக வைத்து மூச்சை வெளியே நிறுத்தி வைக்கவும். காற்றை உள்ளே இழுக்காமல் மார்பை மட்டும் விரிப்பதன் மூலம் ஒரு போலி சுவாசத்தை செய்யவும். இது வயிற்று பகுதியை மேல் நோக்கி இழுக்க உதவும். முழங்கால்களை சற்று நேராகவும் போது வயிற்று சுவர் மேல் நோக்கியும் முதுகுத்தண்டை நோக்கியும் உள்வாங்கப்படுவதை உணரவும். எவ்வித சிரமமுமின்றி உங்களால் எவ்வளவு நேரம் வசதியாக இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இந்த பூட்டு நிலையிலும் அசைவற்ற நிலையிலும் இருக்கவும். வயிற்று பகுதியை மார்பையும் தளர்த்தி நேராக நிமிர்ந்து நிற்கவும். பிறகு மூச்சை சற்று வெளியே விட்டுவிட்டு மெதுவாக உள்ளே இழுக்கவும். ஜாலந்திர பந்தம். முதுகுத்தண்டு நேராக இருக்குமாறு ஒரு நிலையான தகுதியான நிலையில் அமரவும். கைகளை முழங்கால்களின் மீது வைக்கவும். மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சை உள்ளே இழுத்து பின் மூச்சை வெளியே நிறுத்தி வைக்கவும். தலையை முன்னோக்கி வளைத்து தங்களது தாடையை மார்பு அல்லது கழுத்து எலும்புகளுக்கு இடையே உறுதியாக அழுத்தி பிடிக்கவும். கைகளை நேராக்கி முழங்கால்களை அழுத்தியவாறு முழங்கை பூட்டை உறுதி செய்யவும். தோள்பட்டைகளை மேல் நோக்கியும் முன்னோக்கியும் உயர்த்துவதன் மூலம் கழுத்து பகுதியில் அழுத்தத்தை அதிகரிக்கவும். எவ்வித சிரமமுமின்றி சில நொடிகள் மட்டும் இந்த இறுதி நிலையை இருக்கவும். தோள்பட்டைகளை தளர்த்தி கைகளை விடுவித்து தலையை மெதுவாக மேலே தூக்கவும். அதன் பிறகு மெதுவாக மூச்சை வெளியே விடவும். இப்போது முத்திரைகள். பிரித்வி முத்திரை. முதுகுத்தண்டு நேராக இருக்குமாறு வசதியான ஒரு தியான நிலையில் அமர்ந்து கண்களை மூடிக்கொள்ளவும். உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்குமாறு கைகளை தொடைகள் அல்லது முழங்கால்கள் மீது வைக்கவும். 2 கைகளிலும் மோதிர விரல் மற்றும் கட்டை விரலை ஒன்றாக கொண்டு வரவும். மோதிர விரலின் நுனியும் கட்டை விரலின் நுனியும் ஒன்றை ஒன்று மென்மையாக தொடுமாறு வைக்கவும். 2 விரல் நுனிகளும் சந்திக்கும் இடத்தில் மிக மென்மையான சீரான அழுத்தத்தை கொடுக்கவும். மற்ற 3 விரல்களையும் நேராக நீட்டி வைக்கவும். இந்த முத்திரையின் முழுமையான பலனை பெற 5 முதல் 45 நிமிடங்கள் வரை இதே நிலையில் இருக்கவும். வாயு முத்திரை. முதுகுத்தண்டை நேராக வைத்து வசதியான ஒரு தியான நிலையிலோ அல்லது நாற்காலியிலோ அமரவும். உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்குமாறு கைகளை தளர்வாக முழங்கால்கள் அல்லது தொடைகளின் மீது வைக்கவும். ஆள்காட்டி விரலை மெதுவாக மடித்து கட்டை விரலின் அப்பகுதியை நோக்கி
அடிப்பகுதியை நோக்கி கொண்டு வரவும். ஆள்காட்டி விரலின் நுனியை கட்டை விரலின் வேர்பகுதியில் நன்றாக பதிய வைக்கவும். மடிக்கப்பட்ட ஆள்காட்டி விரலின் மேல் கட்டை விரலை வைத்து விரல் விலகாதவாறு மென்மையாக ஆனால் உறுதியாக அழுத்தவும். மற்ற 3 விரல்களையும் நேராக நீட்டி வைத்திருக்கவும். உடலில் உள்ள காற்று தத்துவத்தை சமநிலைப்படுத்த இந்த முத்திரையை தினமும் 5 முதல் 45 நிமிடங்கள் வரை செய்யலாம். வருண முத்திரை. முதுகுத்தண்டு நேராக இருக்குமாறு வசதியான ஒரு தியான நிலையிலோ அல்லது நாற்காலியிலோ அமரவும். தலை மற்றும் கழுத்தை நேராக வைத்து உள்ளங்கைகள் மேல்நோக்கி இருக்குமாறு கைகளை தொடைகளின் மீது வைக்கவும். உங்களது சிறுவிரலின் நுனியையும் கட்டை விரலின் நுனியையும் ஒன்றையொன்று தொடுமாறு இணைக்கவும். 2 விரல் நுனிகளும் சந்திக்கும் இடத்தில் மிக மென்மையான லேசான அழுத்தத்தை மட்டும் கொடுக்கவும். மற்ற 3 விரல்களையும் வசதியாக நீட்டி தளர்வாக வைத்திருக்கவும். உடலில் உள்ள நீர் தத்துவத்தை சீராக்க இந்த முத்திரையை வைத்தபடி இயல்பாக சுவாசிக்கவும். சிறந்த மருத்துவ பலன்களை பெற இந்த முத்திரையை தினமும் 5 முதல் 45 நிமிடங்கள் வரை செய்யலாம். பிராண முத்திரை. வசதியான ஒரு தியான நிலையில் அமர்ந்து 2 கைகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த தயாராகுங்கள். உங்களது மோதிர விரல் மற்றும் சிறுவிரல் ஆகிய 2 நுனிகளையும் ஒன்றாக சேர்க்கவும். சேர்த்த அந்த 2 விரல் நுனிகளையும் கட்டை விரலின் நுனியால் தொடுமாறு இணைக்கவும். ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் ஆகிய 2ஐயும் எவ்வளவு நேராக வைக்க முடியுமோ அவ்வளவு நேராக நீட்டி வைக்கவும். ஆழமான மற்றும் சீரான மூச்சை இழுத்து விடவும். உங்களது மூச்சை உள்ளே இழுக்கும் நேரமும் வெளியே விடும் நேரமும் சமமாக இருப்பதை உறுதி செய்யவும். சுவாசிக்கும் போது உங்கள் உடல் முழுவதும் உயிர் சக்தி பாய்வதை மனதால் உணரவும். அதிகபட்சம் பலன்களை பெற இந்த முத்திரையை தினமும் 5 முதல் 45 நிமிடங்கள் வரை செய்யலாம். ஆகாஷ முத்திரை. தலை, கழுத்து மற்றும் முதுகுத்தண்டு நேர்கோட்டில் இருக்குமாறு வசதியான ஒரு தியான நிலையில் அமரவும். மனதை ஒருநிலைப்படுத்தவும் உடல் விழிப்புணர்வை அதிகரிக்கவும் சில முறை ஆழமான சுவாசத்துடன் பயிற்சியை தொடங்கவும். உள்ளங்கைகள் மேல்நோக்கி இருக்குமாறு கைகளை பின்புறத்தி முழங்கால்கள் மீது வைத்து தளர்வாக அமரவும். உங்களது நடுவிரலை மெதுவாக மடித்து அதன் நுனியால் கட்டை விரலின் நுனியை உறுதியாக தொடவும். கட்டை விரல் மற்றும் நடுவிரலின் பிடியை உறுதியாக வைத்திருக்கும் அதே வேளையில் ஆள்காட்டி விரல், மோதிர விரல் மற்றும் சிறுவிரலை நேராக நீட்டவும். நீட்டப்பட்ட விரல்களை எவ்வித தேவையற்ற இறுக்கமும் இன்றி உங்களால் முடிந்த அளவு நேராக வைத்திருக்கவும். உடலில் உள்ள ஆகாய தத்துவத்தை சீராக்க இந்த முத்திரையை தினமும் 5 முதல் 45 நிமிடங்கள் வரை செய்யலாம்.